ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வசமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கிட்ட வந்து இந்த ரஞ்சிதா வந்து மாட்டிக்கிட்டாந்தாங்க சொல்ல முடியும். அது எதனால்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி, இந்த போதுமணிகள், ரஞ்சிதா எல்லாருமே வந்து அதில் வந்து நம்ம வந்து விஜய் வந்து அதிர்ஷ்டவசமாக அந்த கையெழுத்து போடாத அந்த ஃபைலை வந்து தூக்கி போட்டு போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்து பழைய மல்லியா வந்து திரும்ப வந்து வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவை வந்து கூப்பிட்டு போயிட்டு சமைக்கட்டில் வந்து நல்லா வந்து பழுக்க காய்ச்சின கம்பியை எடுத்து அப்படியே வந்து அவங்க கையில் வந்து இழுத்துட்றாங்க. இழுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, என் மல்லி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்காக எனக்கு வந்து சூடு வைக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையை வந்து பறிச்சது பத்தாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறேங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டி என்னை வந்து விஜய் கிட்ட வெண்பா கிட்ட இருந்து வந்து பிரிக்க பார்க்குறேன், இது ஆண்டவனாக கொடுத்த வாழ்க்கை, என் கழுத்தில் வந்து விஜய் வந்து தாலி கட்டிட்டார், அவரோடைய ஒய்ஃப் தான் வந்து நான், இதுக்கு மேலே வந்து என்ன அவர் வந்து பிரிக்கணும், டிவோர்ஸ்னு ஏதாவது வந்து அவரோட மனசை வந்து மாற்றி நீ வந்து திசை திருப்ப நினச்சின்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு சூடு மட்டும்தான் வச்சேன், இன்னொரு நாளைக்கு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கெரோசின் ஊற்றி மொத்த பேர் வந்து எரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. அன்னபூர்ணியம்மா பார்த்துட்டு, வாடிமா பழைய மல்லி மாதிரி வந்து திரும்ப வந்திருக்கு பார்த்தியா, எனக்கு பார்க்கவே வந்து சந்தோஷமாக இருக்குது, இப்படி இருந்தால் தான் இவ்வளோலாம் வந்து மேசி தண்ணி காட்ட முடியும், இல்லைனா வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த போதுமோன் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆஹா வசமாக வந்து ரஞ்சிதா வந்து மாட்டிக்கிட்டா மல்லிக்கிட்ட, அதனால் இன்றைக்கி சூடோடு வச்சா. ஆனால் இந்த இப்போ போயிட்டு நம்ம வந்து ரஞ்சிதாவுக்கு சாதகமாக ஏதாவது வந்து பேச போயிருந்தோம், நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாயிலே சனி, நமக்கு வந்து வாயிலே வந்து சூடு வச்சுருப்பா, கிரேட் எஸ்கேப்டா சாமி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டோன்ற சந்தோஷத்தில் இருக்கிற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்மளுடைய ராஜேஸ்வரி கூப்பிட்டு வந்து, பாத்தியா ராஜேஸ்வரி, உன்னுடைய மகளோட நிலைமையை பார்த்தியா, அந்த மல்லி பார்த்தியானா கையில் வந்து சூடு போட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன் பெரியமோ நீங்கள் வந்து ஏன் எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரியை பார்த்து இந்த போதும் கிளவியும் ரஞ்சிதா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த இடத்துக்கு வந்து எனக்கு வந்து சூடு வச்சிருவோன்னா பயத்தில் வந்து ஓடி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளவி சொல்கிறாங்க. உங்களெல்லாம் நம்பி நான் எந்த ஒரு காரியத்தில் வந்து இறங்கினேன்னா அவ்வளோதான், ஆல்ரெடி எனக்கு விஜய் மாமாவுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை வந்து கோட்டை விட்டதே நீங்கள் தான், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பேசியிருந்தீங்களேன்னா அன்றைக்கே அவர் என் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருப்பார், தேவையில்ல இந்த மல்லி கழுத்தில் வந்து தாலி ஏறி இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தலைக்கீழ் நின்று தண்ணியை குடித்தாலையும் அவங்களால வந்து நம்மளுடைய மல்லியோட வாழ்க்கையை வந்து கெடுக்கவே வந்து முடியாதுங்க. வரப்போகிற எபிசோட் இதுதான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.